Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 10th standard social science important question quarterly examinationக்கான important questions பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இங்கிலீஷ் அண்ட் தென் சயின்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம சோஷியல் இப்போ அப்லோட் பண்ணுறோம். அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார், அதாவது நமக்கு யூனிட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஓகேங்களா. அடுத்தது ஜியாகிரஃபியில் 1 2 3 4 5 இதில் 5 யூனிட்ஸ் அண்ட் தென் சிவிக்ஸில் 3 யூனிட்ஸ், எக்கனாமிக்ஸில் 3 யூனிட்ஸ். யூனிட் 1 அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் 1 அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மேத். ஸோ நமக்கு எல்லாத்துலேயுமே இம்பார்ட்டண்ட் மேப் ஒர்க் வந்து செப்பரேட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இம்பார்ட்டண்ட் மேப் மட்டும் பேஜ் நம்பர் 14ல் ஆன்சர் ப்ரீஃப்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், செகண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின், தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ட்ரென்ச் வார்ஃபேர் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த்து சிக்ஸ்த்தில் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபோர்த்து வெரி 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 இம்பார்ட்டண்ட். இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு மிட் டேர்ம்க்கே படிச்சிருப்போம் சரிங்களா. நான் சொல்லிவிட்டேன் ஃபஸ்ட்டு மிட் டேர்ம்க்கு மார்க் பண்ணதே டில் பப்ளிக் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ குவார்ட்டர்லிக்கு மார்க் பண்ணுறோமா, அந்த லெசன்ஸும் டில் பப்ளிக் வரைக்கும் அந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம கேதர் பண்ணுறது எல்லா கொஷின் பேப்பர்லேயும் டில் பப்ளிக் வரைக்கும் எது வந்து இம்பார்ட்டண்ட்டோ இப்போ இந்த லெசன் எடுத்தால் அது வந்து பப்ளிக் வரைக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது எல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 26ல் ஆன்சர் ப்ரீஃப்லி பொறுத்த வரைக்கும் 1 3 4 வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஃபஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின் அண்ட் ஃபோர்த் கொஷின். அடுத்து ஆன்சர் இன் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். யூனிட் 3 வேர்ல்டு வார் 2 இதில் பேஜ் நம்பர் 38 ஆன்சர் த கொஷின்ஸ் ப்ரீஃப்லியில் ரோமன் நம்பர் 5ல் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், தேர்ட் கொஷின் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 5 6 இது இம்பார்ட்டன்ட் கொஷின். அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 3 and 5. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கொஷினும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம இப்போ குவார்ட்டர்லியில் வந்து ஃபேஸ் பண்ண போகிறது 100 மார்க்ஸ். ஸோ அதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கேட்பாங்க. அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. கம்பல்சரி ஒரு கொஷின் கேட்பாங்க இது ரெண்டுத்தில். யூனிட் 4 த வேர்ல்டு வார் ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ், ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ், சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவா படுத்து, ஹிஸ்ட்ரியில் மேப் ஒர்க், ஜியாகிரஃபியில் மேப் ஒர்க், ஜியாகிரஃபியில் கிவ் ரீசன்ஸும் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அது எல்லாமே பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஷின், ஃபைனலாக நம்ம எல்லா கொஷின்ஸும் படிச்சுக்கோங்க. மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பாருங்கள் சரிங்களா. இதை மட்டும் படிச்சுட்டு போக வேண்டாம். ரோமன் நம்பர் 5 ஆன்சர் ப்ரீஃப்லி ரைட் நோட் ஆன் மாஸ் லாங் மார்ச் இருக்குல்லையே, அது 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஷின், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, இதில் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வந்து ரிப்பீட்டடாக 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட் த ரோல் ஆஃப் இது இருக்கு இல்லையா, மாசி டங் இன் மேக்கிங் சைனா அ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு டைம்லைன் பெர்லின் வால் கேட்டிருக்காங்க. நோட் ஆன் பெர்லின் வால் இந்த யூனிட்டில். டைம்லைன் 1930 to 1965. யூனிட் 5 பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரீஃபார்ம். இந்த யூனிட்டில் பேஜ் நம்பர் 62ல் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் ஃபோர்த் கொஷின் வெரி 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 இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க இது. அடுத்து டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னக்கூடிய கொஷின்ஸு 1 and 3 டீட்டெயில். இது 5 யூனிட் ஓவர். தென் ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேஜ் நம்பர் அந்த டைம் லைனை நீங்கள் தரவாக பார்த்துக்கோங்க. டைம் லைன் கம்பல்சரி நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நான் டைம் லைனும் மேப் ஒர்க்கும் செப்பரேட் வீடியோ நான் போடுறேன், எதெல்லாம் வந்து படிக்கணும் இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி. யூனிட் 1 இந்தியா லொக்கேஷன் அண்ட் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 142ல் பார்த்தீங்கன்னா கிவ் ரீசன்ஸ் டிஸ்டிங்விஷ், இது ஃபுல்லாகவே தரவாக பார்த்துக்கோங்க. பட் கேட்டிருக்கிறது நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு செகண்ட். இதில் வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன். ப்ரீஃப் ஆன்சர் இன் ப்ரீஃபில் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 5 கொஷின்ஸுமே தரவாக பார்த்துக்கோங்க. அதில் 1 4 5 ரிப்பீட்டட் கொஷின்ஸ். அடுத்து ஆன்சர் இன் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் 3 டீட்டெயிலுமே கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு டீட்டெயில் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் நமக்கு 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. யூனிட் 2ஓட கொஷின் ஆன்சர்ஸ் பேஜ் 153ல் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மிட்டம்க்கு தரோவாக இருந்தீங்கன்னா இதில் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்தீங்கனாலே ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். செகண்டு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்.
டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் வெதர் அண்ட் கிளைமேட் கம்பல்சரி கொஷின்ங்க. அடுத்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. கிவ் ரீசன்ஸ் இது ரெண்டுமே நீங்கள் வந்து கிவ் ரீசன்ஸ் டிஸ்டிங்விஷ் மட்டும் எல்லா லெசனில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு அதில் ஒரு 4 மார்க்ஸ் கம்பல்சரி நம்ம வந்து அதை கண்டிப்பாக மிஸ் பண்ண வேண்டாம். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் நியர்லி 7 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபாரஸ்ட்டு ஒன்லி ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. மேப் ஒர்க்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். யூனிட் 3 இந்தியா அக்ரிகல்ச்சர் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 168. ஸோ இதில் டிஃபைன் சாயில் ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், எயித்து, ஓகேங்களா, 7 இது எல்லாமே இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லா கொஷினுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, செகண்ட் கொஷின் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, தேர்ட் கொஷின் 3 டைம்ஸ், ஃபோர்த் கொஷின் 4 டைம்ஸ். ஸோ அதனால் இந்த லெசனில் இந்த 2 மார்க் எதையும் மிஸ் பண்ணாதீங்க. கிவ் ரீசன்ஸும் டிஸ்டிங்விஷும் அதே மாதிரி தான் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபுல்லாகவே தரவாக பார்த்துக்கோங்க. எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 169ல் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் வந்து மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் வந்து 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டும் தேர்டும் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா, மேப் ஒர்க் இம்பார்ட்டண்ட்டு, அதை நான் சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் மேப் பிளேசஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத. பேஜ் நம்பர் 184ல் டிஃபைன் த ரிசோர்ஸ் அண்ட் ஸ்டேட் இட்ஸ் டைப்ஸ் இருக்குல்லையே, ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஷின் வந்து யூசஸ் ஆஃப் மேங்கனீஸ் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நேச்சுரல் கேஸ் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. செவன்த் கொஷின் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இது ஏன் நம்ம இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறோன்னா, அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் அது மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் இந்த பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு செகண்ட் இது ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். பிகாஸ் 100 மார்க்ஸ்ன்றதுனால நமக்கு நிறைய போர்ஷன்ஸ் கவர் ஆகுது. ஸோ இது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, இதுவும் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் இதில் வந்து வை சென்னை இஸ் நிக்நேம்ட் ஆஸ் த டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த மெயின் சாஃப்ட்வேர் சென்டர்ஸ் ஆஃப் இந்தியா. யூனிட் 5 இதில் வந்து யூனிட் 5ல் பேஜ் நம்பர் 199ல் 2 மார்க் கொஷின். ஃபர்ஸ்ட் ஒன் மைக்ரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட், 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், 4 and 5 இம்பார்ட்டன்ட். 6 and 7 பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து டிஸ்டிங்விஷ் எப்போவுமே நான் சொல்கிறேன் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. டிஸ்டிங்விஷ் இருக்கட்டும் இல்லை கிவ் ரீசனாக இருக்கட்டும். பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் urbanization explain its problem very very important. third question explain the roadways and in India இருக்கு இல்லையா, அது ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து சிவிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து. இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், சிக்ஸ்த் கொஷின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. நியர்லி 7 டைம்ஸ் 8 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து யூனிட் 2 சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இதில் பேஜ் நம்பர் 258ல் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் ஃபஸ்ட் கொஷின் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, 1, 3, 4, 5 இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் டீட்டெயில் வெரி 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 இம்பார்ட்டன்ட், 7 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் த ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். யூனிட் 3 ஸ்டேட் கவர்மெண்ட். இதில் பேஜ் நம்பர் 268ல் 2 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஷின் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் கவர்னர் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 3 யூனிட் சிவிக்ஸ் ஓவர். அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 பேஜ் நம்பர் 292ல் யூனிட் 1க்கான கொஷின்ஸ் வந்து 302ல் இருக்குது. 2 மார்க் வந்து கிவ் ஷார்ட் ஆன்சர் இருக்கு இல்லையா, டிஃபைன் நேஷனல் இன்கம் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஷின் பெர் கேபிட்டா இன்கம் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் கொஷின், செவன்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நியர்லி 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க 5 டிஸ்ட்ரிக்டில். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தென் யூனிட் 2 குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட். எக்கனாமிக்ஸில் பேஜ் நம்பர் 310ல் வாட் இஸ் குளோபலைசேஷன் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து வாட் இஸ் ஃபேர் ட்ரேட், ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். செவன்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். இது செவன்த் பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க 4 டிஸ்ட்ரிக்டில். டீட்டெயில் பார்த்தீங்கன்னா செகண்ட், அதாவது சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன் 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒன்ஸ் தான் கேட்டிருக்காங்க, 1 and 3. அதில் தேர்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க.
அடுத்து யூனிட் 3 ஃபுட் செக்யூரிட்டி. இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 319 பேஜ் நம்பர். Define food security according to FAO. First question 3 times கேட்டிருக்காங்க. Second question important. Then effects of green revolution very important. அடுத்து 5th question important. 1, 2, 4 and 5. டீட்டெயிலில் பொறுத்த வரைக்கும் elucidate why the green revolution was born இருக்கு இல்லையா, வெரி 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 இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி எலாபரேட் த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுவும் இம்பார்ட்டன்ட். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸும் மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த நியூ அக்ரிகல்ச்சர் பாலிசி, இது பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் அதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல், அதாவது கேட்டாங்கன்னா நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் தரவாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு மாடல் கொஷின் பேப்பர் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி ஒரு 8 கொஷின் பேப்பர் மேம் நான் சென்டம் எடுக்கணும் மேம், இல்லை என்னோடய மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் மேம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட்டு 1 மார்க். அடுத்தது ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டைம் லைனும் மேப் ஒர்க்கும் பார்த்துக்கோங்க. ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய கிவ் ரீசன்ஸ், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பார்த்துட்டு மேப் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது எல்லா லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அடுத்து மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன். ஃபைனலாக ரிமைனிங் அந்த இம்பார்ட்டன்ட் நான் மார்க் பண்ணாமல் இருக்கோம் இல்லையா, அந்த கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதுவே உங்களுக்கு வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன லெசன் புக் பேக் எக்ஸசைஸ் வேணும்னாலும் 10th ஸ்டாண்டர்ட், இப்போது 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் போயிட்டு சூஸ் பண்ணிங்கன்னா எல்லா லெசனோட புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் மார்க் பண்ண வீடியோஸ் வரும். சயின்ஸ்ன்னு போட்டிங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் சயின்ஸ் லெசன்ஸ் ரிலேட்டட் புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் மார்க் பண்ண வீடியோஸ் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.